வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானை ஒன்று பிளிரியவாறு காரை விரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. சுற்றுலா சென்ற 6 பேர் காரில் மாவள்ளம் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது காட்டு யானை துரத்தியது. யானையை மிக அருகில் பார்த்ததும் அச்சத்தில் ஓட்டுநர் காரை பின்னோக்கி இயக்கியுள்ளார். அதற்குள் யானை துரத்துவதை விட்டுவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றதால் காரில் இருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நெல்லையப்பர் கோயிலில் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் காட்சியை பார்த்து பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். தைப்பூச தீர்த்தவாரி திருவிழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு நெல்லையப்பர் காந்தியம்மாள் கோயிலில் இக்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாண்டிய மன்னன் நெடுமாறன் காலத்தில் கோயிலுக்கு பூஜை செய்து வந்த ஒருவர் ஆற்றுக்கு குளிக்க சென்றபோது மழை பெய்திருக்கிறது. அவர் நெய்வேத்தியத்திற்காக நெல் காய வைத்திருந்த நிலையில் அவ்விடத்தில் மழை பெய்யாமல் காக்கப்பட்டிருந்த அதிசயமே இந்த ஊரின் பெயர் திருநெல்வேலி என பெயர் வர காரணமாகியிருக்கிறது. கூடலூரை அடுத்துள்ள தெப்புக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. பாகன்கள் தேசிய கொடி பிடித்தபடி யானைகளுடன் அணிவகுத்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. குடியரசு தினத்தையொட்டி பழைய நாணயங்களின் கண்காட்சியும் இடம்பெற்றது. அரிய வகை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், பிரிட்டிஷ் காலத்து ரூபாய் தாள்கள், பறவைகள் மற்றும் யானைகளின் குணாதிசயங்களை வைத்து வெளியிடப்பட்ட ஸ்டாம்புகளும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. பழனி அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி பார்வையாளர்களை ஈர்த்தது. ஸ்பார்கான் 2026 என்ற தலைப்பில் பள்ளி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்காட்சியில் மாணவர்கள் புதுமை படைப்பு மூலம் திறமைகளை காண்பித்திருந்தனர். உடல் ஆரோக்கியம், உணவு முறைகள் உள்ளிட்டவை சார்ந்து மாணவர்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக விபத்தை தவிர்க்க ஓட்டுநர்கள் பயன்படுத்தும் வகையிலான கண் கண்ணாடியை மாணவி உருவாக்கியிருந்தது பலரது பாராட்டையும் பெற்றது. கோவையில் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் நடைபெற்ற விழாவில் வள்ளி கும்மி ஆட்டமும் அரங்கேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி மற்றும் தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் கனிமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். மதுரை கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரை வடக்கு திமுக சார்பில் நடைபெறும் போட்டியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். வாடை வாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் பிடித்து வருகின்றனர். சூப்பர் மாடு வெற்றி பெற ஒரு அண்டா கொடுத்துருங்க. மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா. டோக்கன் வாங்குறவங்க அலங்காநல்லூர் அஜந்தா தேர்தலில் போய் சைக்கிள் மாடு வெற்றி பெற ஒரு அண்டா கொடுத்துருங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாநிலம் முழுவதிலுமிருந்து 1000க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் கார் தயாரிப்பை மேற்கொண்டு வரும் ரெனால்ட் நிறுவனம் தனது டஸ்டர் மாடல் காரை புதிய அம்சங்களுடன் மீண்டும் அறிமுகம் செய்துள்ளது. நடுத்தர அளவிலான டஸ்டர் எஸ்யூவி கார் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து முன்பதிவும் தொடங்கியுள்ளது. ரெனால்ட் நிறுவனத்தின் புதிய டஸ்டர் கார் வரும் மார்ச் மாதம் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்றும் அந்த சமயத்தில் விலை அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள உயிரியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டனர். சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, வரிகுதிரை, காண்டாமிருகம் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். இந்தியாவின் மிகவும் பழமையான மிருக காட்சி சாலைகளில் ஒன்றான 157 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைசூரு சாமராஜேந்திர உயிரியல் பூங்கா 1892 ஆண்டு முதல் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அட்டாரி வாகா எல்லையில் குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான அட்டாரியில் மாலை இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு நடத்தி உரிய மரியாதையுடன் கொடியை இறக்கினர். முன்னதாக வீரர்களின் கண்கவர் சாகசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவற்றை ஏராளமானோர் கண்டு ரசித்து செல்போன்களில் படம் பிடித்துக் கொண்டனர். அட்டாரி வாகா எல்லையில் நடந்த கொடி இறக்க நிகழ்வில் 4 கால் வீரர்களான மோப்ப நாய்களும் சாகசம் செய்தன. அவைகள் சுழற் படிக்கட்டில் ஏறியும் கயிற்றில் நடந்தும் தங்கள் பெற்ற பயிற்சியை பறைசாற்றின. மேலும் கொள்ளையர்களை பிடிப்பது, பயங்கரவாத தடுப்பு செயலை முறியடிப்பது எப்படி என மோப்ப நாய்கள் செய்து காட்டி பார்வையாளர்களின் கர ஒலியை பெற்றது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற நாய் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விலங்குகளின் நலன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாட்டு நாய்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு வகைகளை சேர்ந்த நாய்களும் கலந்து கொண்டன. கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தோற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசும் வழங்கப்பட்டது. பாலிவுட்டில் வெளியாகியுள்ள பார்டர் 2 திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள படக்குழுவினர் மும்பையில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். சன்னி தியோல், வருண் தவான் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான பார்டர் 2 திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வரும் சுனில் ஷெட்டியுடன் வருண் தவான் உள்ளிட்டோர் கிரிக்கெட் விளையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. அனுராக் சிங் இயக்கியுள்ள பார்டர் 2 திரைப்படம் 1971 ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரை மையமாக கொண்டு உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.